வணக்கம் பேனூஸ் நேயர்களே. தேங்க்ஸ் டு மை மதர். நல்ல வேலை ஊட்டி வளர்த்தாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கேன், உங்கள் பக்கத்தில் நிற்க முடியுது. இல்லைனா நான் இப்படி தான் இருக்கணும். நல்ல டாலான ஹீரோயின் யுக்தாமுகி மாதிரி சொல்லிடலாங்க. அதெல்லாம் வந்து வரலாறு சிறப்புமிக்க செய்திகள். ஸோ தன்சிகா அவர்கள் சும்மாங்க கண்டுக்காதீங்க. தமிழ் பேச தெரிஞ்ச அழகான ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. அதுவும் நடிக்க தெரிஞ்ச ஹீரோயின்ஸ், அது வெரி இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ பரதேசி படத்தில் அவங்களோட ரோல் உங்களுக்கே தெரியும், காலில் அட்டைக்கடிலாம் வாங்கினவங்க. ஸோ தன்சிகா அவர்களே காத்தாடி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும். இப்போ இன்றைக்கி ரேப் வேறு பண்ணுறாங்க. ஸோ ஹவ் இஸ் திஸ் மூவி பீன்? நிறைய காற்று கொடுத்துச்சா? ட்ராவல் எப்படி இருந்தது? தேட்டரில் வந்து பப்ளிக் பார்த்து தான் காற்றடிக்குதான் இல்லை காற்று அடிக்கலையான்றது தெரியும். காத்தாடி வந்து இட்ஸ் பரதேசிக்கு அப்புறம் நான் பண்ணுற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி அப்படின்னு நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லைனா உதைப்பார் கல்யாண் சார். கல்யாண் சார் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் வந்து ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் அந்த செக்மெண்ட் நடந்தது. அதில் வந்து வின்னர் அவர். ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டெபிட் வந்து கதை சொல்ல போகிறேன். இப்போ காத்தாடி இது ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது ஸ்டோரியை பற்றி சொன்னால் அதுக்கும் அடிப்பார். அதனால் ஸ்டோரியை பற்றி சொல்லக்கூடாது இப்போது. ஸோ நான், டேனி, கார்த்தி, ஒரு சின்ன பொண்ணு, எங்கள் 4 பேரில் வந்து அந்த கதை வந்து ட்ராவல் ஆகும். அந்த குழந்தை முக்கியமான கேரக்டர். அவளை வச்சுட்டு நாங்கள் எப்படிலாம் வந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் சொன்னேன்னா கதை ரிவீல் ஆகிடும். ஹீரோயின் வந்து ப்ராப்பர் கமர்ஷியல் சென்ட்ரிக் ரோல்ஸும் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஜகிள் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ ஃப்யூச்சர் வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்க போது? காத்தாடி இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தீனி கொடுத்துருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலாக பரதேசிக்கு அப்புறம் நிறைய ரெக்கக்னைசேஷன் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் தெரியுது, ஓகே இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. பட் இன்னும் சாட்டிஸ்ஃபையிங்காக சில ரோல்ஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. த்ரூ அவுட்டாக நான் பண்ணுற மாதிரியான சேலஞ்சிங் ரோல்ஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. இப்போது அந்த மாதிரி படங்கள் அமைஞ்சிட்ருக்குன்னு நான் சொல்லலாம். இப்போ லைக் திறந்திருசிசையில் பார்த்தீங்கன்னா இன் அண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் இட்ஸ் அ காமெடி த்ரில்லர் அகேன். பட் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ஒரே மாதிரி படம் பார்த்து ஃபஸ்ட்டு பீரியட் அப்புறம் த்ரில்லர் அப்படின்றீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. எவ்ரிதிங் இஸ் ஒரு ஜானரில் போகுது. ஸோ இட்ஸ் கிராஃப் நல்லா போயிட்டுருக்கு. நல்ல நல்ல படங்கள் அமைஞ்சிட்ருக்கு. ஐ திங்க் மை டைம் ஹேஸ் ஸ்டார்டட் நவ். காத்தாடியில் பெர்ஃபார்மன்ஸ்? காத்தாடியில் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா இந்த படத்தில் பேராண்மையிலையும் ஏற்கனவே பண்ணியிருக்கேன். பட் இதில் கொஞ்சம் இன்டென்ஸாக அதிகமாக பண்ணியிருக்கேன். நான் வந்து அடிக்கிறேன்னா நம்பணும் இல்லையா, அதனால் அதுக்காக கொஞ்சம் ட்ரைனிங்லாம் கற்றுக்கிட்டோம், கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் அடிக்கிறேன் அப்படின்னு நம்பிடுவாங்க, அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக வந்து ஹீரோயின்ஸ்க்கு மத்தியில் ஒரு பயங்கரமான காம்படிஷன் இருக்குது, ஆரோக்கியமான காம்படிஷன். நிறைய படங்கள் பண்ணுறாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸ், ரோல்ஸ், அவார்ட்ஸ், ஸ்டேஜ், இந்த மாதிரி. ஸோ உங்களை எப்படி இந்த பர்டிகுலர் சினாரியோவுக்கு வந்து நீங்கள் தயார் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ், சைன் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், எனிதிங் பி இட். நான் ஆக்சுவலாக ஒரு ஆத்லெட். ஸ்கூல்லேருந்தே வந்து இந்த ஸ்போர்ட்ஸு இதிலெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ இது ரிலேட்டடாக எப்போவுமே நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். லைக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்கிற இதில் ஜிம்னாஸ்டிக்ஸ் போய் கற்றுக்கிறது அண்டு சிலம்பம் நான் முன்னாடியே கற்றுக்கிட்டது பேராண்மைக்கு. அதுக்கப்புறம் திருப்பி டச் விட்டுட்டு திருப்பி போகும்போது தான் எனக்கு இப்போது ஸ்டண்ட் ஓரியன்டாக சில ஃபிலிம்ஸ் வந்தது. ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடான ஃபிலிம்ஸ் வருது. ஸோ நாட் ஓன்லி டான்ஸ் அதெல்லாம் கூட கற்றுக்காமல் ஐம் லேர்னிங் ஜிம்னாஸ்டிக். இந்த மாதிரி எதெல்லாம் என்னால் முடியுதோ, விச்எவர் நான் பண்ணுறதுல எது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருதோ அதெல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். பை சான்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருப்பீங்க, பேராண்மையிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ட்ராவல், யூ பீன் த்ரூ அ ட்ராவல். ஹவு டு யூ ஃபீல் திஸ் ஹோல் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் பீங் அ ஹீரோயின் இன் தமிழ் சினிமா? பேராண்மையிலேருந்து இது வரைக்கும் பெரிய ட்ராவல். அந்த கதையெல்லாம் சொன்னோன்னா இந்த இன்டர்வியூ பார்த்தாது. 2.5 இயர்ஸே ஷூட் நடந்தது. அதெல்லாம் மறக்கவே முடியாது இது வரைக்கும். அந்த ஜேர்னியும் இருக்கட்டும், இல்லை சாதாரணமாக அந்த படம் இன்னொரு வாட்டிலாம் பண்ணிட முடியாது, கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். அந்த மாதிரியான படம் அது பேராண்மை. ஒரு லொக்கேஷன் போகணுன்னாலே வந்து 5 மலை ஏறி அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஜீப்பில் செக்மெண்ட் போய் அங்கேருந்து ஒரு 2 மணி நேரம் ட்ராவலு பயங்கர ஹெக்டிக்காக இருக்கும். 30 நாள் இருக்குன்னா ஷூட்டு, 30 நாளுமே அவ்வளோ ஹெக்டிக்காக இருக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் பேராண்மை இப்போ உள்ள பரதேசி வரைக்கும் ஒரு டேரக்டர்ஸும் என்னை மோல்ட் பண்ணதுன்னு சொல்லலாம். அவங்கக்கிட்ட தான் நான் மோல்டே ஆனேன் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டாக. எப்படி வந்து ஒரு கேரக்டர்ஸுக்கு நம்மளை எப்படி போர்ட்ரே பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம். அண்ட் இது வரைக்கும் அவங்களோட ஹெல்ப்பில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க இல்லைன்னா டெஃபினட்டாக கஷ்டமாக இருந்திருக்கும் எனக்கு பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தொடர்ந்து நீங்கள் நல்ல படங்கள் கொடுக்கணும், பர்ஃபார்மன்ஸ் ஒரு பக்கம் பண்ணணும், எங்களை மாதிரி எல்லா ஹார்ட் கோர் ஃபேன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி, ஷோர்.